சபை சுவிசேஷத்துக்கு பண்ண டேமேஜ் மாதிரி இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. யோசிச்சு பாருங்க. எத்தே கோடிக்கணக்கான அவிவிசுவாசிகளை அவர்கள் விசுவாசிகள் என்று நம்ப வைத்து உண்மையான சுவிசேஷத்தை கேட்க முடியாம அவர்களை கடினப்படுத்தி அவர்களுடைய மானசீக உலக பிரகாரமான ஆசைகளுக்காக ஒரு சபையை வைத்து நடத்துகிறது. அவங்களுக்கு உண்மையான சுவிசேஷத்தை சொல்லப்போனா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு ஆர்வம் இல்லை. உண்மையான மனம் திரும்புதல், உண்மையான கிறிஸ்து, உண்மையான ரட்சிப்புனா அதை பத்தி எந்த ஆர்வமும் இல்லாம அவங்கள ஆக்கி நரகத்துக்கு தள்ளுகிற ஒரு சபை. அதனோட வெற்றி சத்தியத்தினால் வந்தது அல்ல, அதனோட வெற்றி அந்தகார பிரபுனால் தள்ளப்பட்ட பொய்களால் வந்த வெற்றி. அதனோட வெற்றி அந்நிய மறுஜன்மம் அடையாத பாவிகள் என்ன விரும்புகிறார்களோ அதை கொடுக்கிறேன்னு வாக்களித்து கட்டப்பட்ட ஒரு சபை, ஒரு ஆலை. பாருங்க, காலைல பார்த்த மாதிரி பவுல் அந்த எபேசு பட்டணத்துல அந்த